இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்பதான் சூர்யாவுக்கு புஷ்பா பத்தின உண்மையை நீ புரிய வச்சிட்டியே. இனி சூர்யாவுக்கு உன் மேல கோவமே இருக்காது. அது காலையில அவர் என்ன பார்த்த பார்வையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு என் மேல இருந்த கோவம் குறைஞ்சிருக்கோன்னு. ஆமா துர்கா, நானும் பெரியம்மாவும் சூர்யா மாமா கிட்ட பேசிருக்கோம்ல. என்ன பேசுனீங்க? மாமா, உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் துர்கா நல்லதுதான் பண்ணிருக்கா. நீங்க தேவையில்லாம அவகிட்ட கோவப்பட்டதுல போதும். இனிமேலாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன்னு அப்படின்னு எடுத்து சொல்லிருக்கோம். என்ன பெரியம்மா? ஆமாமா, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சூர்யா கொஞ்சம் கோவக்காரன் தான், ஆனா நல்ல குணம் இருக்கிறவமா. உன்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல மாறிக்கிட்டே நடந்துக்கிட்டான். ஆனா இப்ப பாத்தியா, மாரிய மறக்க முடியாம இருக்கான். அது மாதிரிதான் சீக்கிரமே உன்னையும் மறக்க முடியாத அளவுக்கு ஆயிடுவான். அது உன் கையில தான் இருக்கு. மாறி மாறி உன்னாலையும் சூர்யா மாமா மனசுல எடை பிடிக்க முடியும் துர்கா. அது உன் கையில தான் இருக்கு. இத்தனை நாள் மாதிரி உனக்கு அதெல்லாம் இருக்காது. சூர்யா மாமா கிட்ட கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். இனிமே நீயும் சூர்யா மாமாவும் சந்தோஷமா வாழ்வீங்க பாருங்க. என்ன துர்கா, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆய் ஆய், இன்ஸ்பெக்டருக்கு வெக்கத்தை பாருங்க. சரி துர்கா, நீ மேல போமா. சரிங்கம்மா. துர்கா, ஆல் தி பெஸ்ட். ஹாசினி, தேங்க்ஸ். இப்பதான் ஹாப்பியா இருக்கு. எங்க சூர்யா? ரூம்லயும் இல்ல, எங்க போயிருப்பாரு? என்ன இங்கேயும் காணோம்? மேடம், ஏன் இப்படி குறுக்க வந்து நிறுத்துறீங்க? கார்க்குள்ள இருக்கிற திருட்டு பொருளை சோதனை பண்ணணும். என்ன சொல்றீங்க நீங்க? ஏய், நானும் அவரும் சந்திச்சுக்கிட்டதே ஒரு சண்டையில தானே. அதனாலயோ என்னவோ தெரியல, எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. நிறைய பிரச்சனை. நான் குழந்தைக்காகவும் அவரோட நல்லதுக்காகவும் தான் இந்த கல்யாணமே பண்ணேன். அதனால அவருக்கு என் மேல கொஞ்சம் கோவம் தான். ஆனா இன்னைக்கு அவர் மனசு மாறி இருக்கு. சீக்கிரம் நீ வளர்ற மாதிரியே என் வாழ்க்கையும் முழு நிலவா மாறணும். என்ன இப்போவே அவரை பார்க்க முடியல.